நாளையிலேருந்து ஓணம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒரு 10 நாளைக்கு பூக்களம் போடணும். செண்டு மல்லி பூக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஓணத்துக்கு முன்னாடி பூத்து இருந்தாலும் ஃபுல்லா பூக்கல. ஸோ மத்த பூவெல்லாம் நல்லா தான் பூத்திருக்கு. ஸோ அத வச்சு 10 நாளைக்கு எப்படிலாம் பூக்களம் போடுறோம், எப்படிலாம் ஓணம் செலிப்ரேட் பண்றோம்னு பார்க்கணும்னா மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓணம்னா பூக்களம் மட்டும் கிடையாது. இன்னும் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ஓணம் சத்யா. ஸோ இந்த மாசம் கிராசரி வாங்க போகும்போது ஓணம் சத்யாக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் லிஸ்ட்டில எழுதியாச்சு. பாயாசம் ஓட்டிங்கில பாலாட பிரதமன் தான் இந்த வாட்டி வின் பண்ணியிருக்கு. ஸோ பாலாட பிரதமனுக்கு தேவையான திங்ஸுமே எழுதியாச்சு. வீட்ல இருக்கவங்க எல்லாரும் சமத்து குட்டியா ரெடி ஆகி மந்த்லி கிராசரி ப்ளஸ் ஓணம் கிராசரி ஷாப்பிங்கும் முடிச்சுட்டோம். அப்படியே முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு நைட் டின்னரையும் முடிச்சுட்டோம். ஃபேமிலியா வெளியில போய் ரொம்ப நாள் ஆகுது. நிச்சயமாக்கு நடுவுல உடம்பு சரியாதனால கிராசரி ஷாப்பிங் எல்லா மாசமும் ஒண்ணா போயிட்டு இருந்தோம். அந்த 2 மாசம் மட்டும் போல. ஸோ இந்த மாசம் போய் கூட சேர்த்து டின்னர் டேட்டையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். என்னதான் மளிகை சாமான் வாங்குறதுக்கு தான் ஷாப்பிங் போனாலும், இது மாதிரி சாக்லேட் வாங்காமலாம் வர்றதே கிடையாது. சரி ஓகே நாளையிலருந்து கலர்ஃபுல் ஓணம் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் மேடமலு. பாய்.